உங்களே லால் சலாம் படம் வந்து எனக்கு ஐஸ்வர்யா மேம் வந்து நான் இவரு நம்ம கேமராமேன் விஷ்ணு ரங்கசாமி சார் தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. சார் ரஜினி சார் படம் இதுக்கு மேலே என்ன இருக்கு, இந்த ஒரு வருஷம் எத்தனை வருஷம்னாலும் பரவாயில்ல இங்கே தான் இருப்பேன் நான். தங்கதுரை வந்து ஏற்கனவே இந்த கேரக்டருக்கு ஆள் தேடிட்டு இருக்கும்போது ஓகே திவாகர் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ரெஃபர் பண்ணாரு. மேனேஜர் சார் ஃபோன் அடிச்சிட்டாரு, பாண்டிச்சேரி வந்துடணும்னு. பாண்டிச்சேரி வந்துடணும்னு பாண்டிச்சேரி வந்து கையில் வந்து நான் கார்லயே பிராக்டிஸ் பண்ணுறேன். 4 அடிச்சா எப்படி சொல்லுவா, 6 அடிச்சா எப்படி சொல்லுவா, கமெண்ட்ரின்ற சொல்லிட்டாங்க. இருப்பா 4 நான் அப்படிதான் சொன்னேன். 4 அடிச்சா 4 தான் சொல்லுவேன் நான். அவங்க போர்ன்றுவாங்க. கால் பண்ணலாம் யாருக்காவது நம்ம டீம்ல இருந்து நாஜிலுனாக்கோ யாருக்காவது ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து இல்ல பிராங்க் கால் ஆல்ரெடி ராமர் கால் பண்ணிருக்காரு, அவருக்கே போட்டு. ஹலோ, நான் மேனேஜர் பிரவீன் பேசுறேன். ராமர் சாருங்களா? சார் ஜீவா சாரோட படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல ஒரு கேரக்டர் இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட்மேன் ரோல் சார். அதுல வந்து என்ன ஒரு லெட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. இந்த லெட்டர் வந்து எருமைக்கு எதிர் வீட்டுக்காரனுக்கு வந்து கொடுக்கணும். இப்ப எருமைக்கு எதிர் வீட்டுக்காரன் பன்னிக்கு பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு கதை பண்றீங்க சார்? இல்ல சார், பன்னிக்கு பக்கத்து வீட்டுக்காரன்றத விட சொல்லுங்க, வரலையா ரைமிங்க? ரைமிங் வரல. திவாகரண்ணா, தங்கதுரண்ணா, வணக்கம். வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் டு மாலைமலர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முக்கியமா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதுக்கு காரணம் என்னன்னா, உங்களை நான் ஆரம்ப காலத்துல எப்போ உள்ள வரணும் அப்போ இருந்து பாக்குறேன். 2 பேரும் சூப்பர் ஸ்டார் முன்னாடி அப்படி போய் நிக்கிறீங்க, சூப்பர் ஸ்டார் கூட ஃப்ரேம்ல வர போறீங்கன்னும் போதே பயங்கரமான ஒரு சந்தோஷம். கண்டிப்பா இந்த உச்சகட்ட லெவலுக்கு வந்துட்டோன்ற அந்த ஃபீல் இருக்கும்ல, அந்த ஒரு ரேஞ்சுக்கு 2 பேரும் வந்திருக்கீங்க. அந்த ஒரு நொடி, அந்த ஒரு நிமிடம் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருந்தது. ஓகே, லைஃப்ல ஒரு அச்சீவ் பண்ணிட்டோம். நம்ம ஒரு டிராவலுக்கு ஒரு பெருமை சேர்க்கிற விதமா இருக்குது எனக்கு. சூப்பர். நானா உங்களுக்கு கண்டிப்பாமா எல்லாருமே சினிமா தான் எல்லாருக்குமே ஒரு இலக்கு. நம்ம டிவில இருந்து டக்குன்னு ஒரு சினிமாவுக்கு போகும்போது ஒரு பிரம்மாண்டம், அதுவும் ஒரு பெரிய படத்துல நம்ம இருக்குன்றதே ஒரு பெரிய விஷயம். அதுவும் தலைவரோட இருக்கிறோம் போது சொல்லவா வேணும். மாசு பக்கா மாசு. ஆமா, பக்கா மாசு. அதை தாண்டி ஒரு மிகப்பெரிய சந்தோஷம். நம்ம தங்கதுரை சொன்ன மாதிரி தான், ஒரு பெரிய ஏதோ ஒரு சாதிச்சிட்டோம், ஒரு என்ட்ரிக்குள்ள போயிட்டோம்டா அப்படின்ற மாதிரி ஒரு நிம்மதி. சூப்பர். அதே மாதிரி 2 பேரோட காஸ்டியூம்ஸும் பயங்கரமா இருக்கும். எனக்கு இதை பத்தியும் இந்த டிஷர்ட் என்ன ரேட்னா, பேண்ட் என்ன ரேட், முக்கியமா தங்கதுரை ரொம்ப ட்ரெண்டி. ஆமா, அவரு ட்ரெண்டா வைபா ஒன்றும் இல்லை, பேண்ட் கிழிஞ்சு வச்சு தச்சிருக்காங்க. அதனால ஒரு சொல்லுவாங்க, ஒரு கவிதை ஒரு சொல்லுவாங்க, கிழிந்த வெட்டியை தைத்து போடுவார் உன் தந்தை, தைத்த ஜீனை கிழித்து போடுவாய் நீ. அது மாதிரி தச்சு கீச்சு போட்டிருக்காங்க. ஒரு பேஷன் சொல்லி ஃப்ரெண்டு கொடுத்தாரு கிஃப்டா, அதனால வாங்கி போட்டேன். அதுக்கு மேட்சிங்கா அந்த டி-ஷர்ட்டும் அதுதான் இதுல இன்னும் ப்ளசன்ட்டா மாத்துது. நைட் டைம் சந்தோஷமா போனா நாய் கச்சிடும், அதான் வேற ஒண்ணும் கிடையாது. நல்ல பேண்டா கடிச்சிச்சுன்னா பிரச்சனையா இருந்து இந்த மாதிரி பேண்ட். இப்ப நாய் கடிச்சாதான் ஒன்னும் நாய் பார்த்தாலும் விட்டுரும், நம்ம ஆல்ரெடி கடிச்சிட்டோம், கடிக்க கூடாது அப்படின்னு போயிடும். பாவப்பட்ட ஜீவன் ஏற்கனவே கஷ்டத்துலதான் வர. ஏற்கனவே நம்ம சகோதரன் 4-5 பேர் கடிச்சிருக்கான். நாய்களோட எல்லா நாய்களின் நம்பிக்கை நாயகன் இவரு. நாயை பத்தி ஃபுல்லா ஆராய்ச்சி பண்ணுவாங்க. ஆமாமா, நாய் ஆர்வலர் இவரு. நாய் ஆர்வலர். ஆக்சுவலி 4 வயசு நாய் கட்டிச்சுல, 4 வயசு நாய் கட்சா 4 வயசு நாயா மாறுவாங்க. இன்னும் ஒரு 1 இயர் இருக்கு, ஸ்டேஜ் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் 6 மாசம் இருக்கு இன்னும். அந்த மாதிரி இருக்கும்போது ஒரு மாதிரி ஒரு டிசைன்ல பண்ணுவாங்க. ஒருத்தர் வந்து திடீர்னு சொல்லா ஊத்தும். ஆமா ஆமா, அதெல்லாம் பார்க்கும்போதே பயங்கரமா இருக்கும். சில பேர் நக்கிட்டு இருப்பாங்க, ஏதாவது பால் குத்தா நக்கி குடிப்பாங்க பாலை. அது உண்மை, சில பேர் அடக்கம். அந்த பிராஸ் பண்றீங்க. இது தாண்டினா ஐஸ்வர்யா மேம் ஃபர்ஸ்ட் ஆல் உங்ககிட்ட என்ன சொன்னாங்க, என்ன கான்வர்சேஷன் இருந்தது? உங்களே லால் சலாம் படம் வந்து எனக்கு ஐஸ்வர்யா மேம் வந்து நான் இவரு நம்ம கேமராமேன் விஷ்ணு ரங்கசாமி சார் தான் எனக்கு வந்து ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு. உடனே கிளம்பி போனேன். அப்புறம் ஐஸ்வர்யா மேம் பார்த்துட்டு, தங்கதுரை இந்த மாதிரி ஒரு கேரக்டரு த்ரோட்டா வர, உங்களுக்கு கிரிக்கெட்லாம் பண்ணுவீங்களா? நான் கிரிக்கெட்லாம் ஆடி இருக்கேன்,
தெருவுலாம் நம்ம ஆடுறோம் லப்பர் பால், அதனால ஓகேன்ட்டேன். அவங்களும் வந்து கரெக்டாக பண்ணணும், அந்த மாதிரி டேட்ஸ்லாம் கரெக்டாக பார்த்து காட்டிட்டாங்க. ஓகே மேம், சூப்பர் ஸ்டார் ரஜினி சார் படம், இதுக்கு மேலே என்ன இருக்குது, இந்த ஒரு வருஷம் எத்தனை வருஷம்னாலும் பரவாயில்ல, இங்கே தான் இருப்பேன் நான், நீங்கள் எப்போனாலும் என்ன கூப்பிடுங்கண்ணே. ஓகே, அதே போல் நல்லா அவங்களும் வந்து நல்லா ஒரு சூப்பராக ஃப்ளெக்சிபிளாக இருப்பாங்க, ரொம்ப அன்பாக இருப்பாங்க, ரொம்ப ஒரு டைரக்டர்னா ஒரு பரபரப்பு அந்த மாதிரிலாம் கிடையாது, அப்படியே ரிலாக்ஸாக கூலாக இருப்பாங்க. ஆனா உங்களுக்கு எப்படின்னா இருந்தது? எனக்கு வந்து மேடம் ஃபர்ஸ்ட் ஆக்சுவலா வந்து நான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறேன். ஆனா தங்கதுரை என்ன ரொம்ப பயமுறுத்திட்டாரு. தங்கதுரை வந்து ஏற்கனவே இந்த கேரக்டருக்கு ஆள் தேடிட்டு இருக்கும்போது ஓகே திவாகர் கரெக்டா இருப்பான்னு சொல்லி ரெஃபர் பண்ணாரு. மேடம் ஓகே வர சொல்லுன்னு சொல்லிட்டாங்க. நான் அங்கேருந்து மேனேஜர் சார் ஃபோன் அடிச்சிட்டாரு, பாண்டிச்சேரி வந்துடணும்னு. பாண்டிச்சேரி வந்துடணும்னு பாண்டிச்சேரி தான் ஷூட்டிங்கு. மேனேஜர் சேதன் அடிச்சிட்டாப்புல. சரி ஓகே லால் சலாம் ரஜினி சார் இருக்காரு, படம் பண்ற பரபரப்பு. ஆனா தங்கதுரை பயமுறாரு, கரெக்டா பண்ணுவியா, கரெக்டா பண்ணும் இல்லைன்னா அனுப்பிச்சு விட்டுருவாங்க அப்படின்ட்டாப்புல. பரபரப்பு ஏற்படுத்திட்டாப்புல ஃபுல் இது. நான் கார்லயே பிராக்டிஸ் பண்ண வரேன். 4 அடிச்சா எப்படி சொல்லுவ, 6 அடிச்சா எப்படி சொல்லுவ, கமெண்ட்ரின்ற சொல்லிட்டாப்புல. இருப்பா 4 நான் அப்படிதான் சொன்னேன், 4 அடிச்சா 4 தான் சொல்லுவேன். அவன் போர்ன்றுவாங்க சொல்லக்கூடாது. டென்ஷன் ஆயிட்டாரு. ஆனா 4 அடிச்சா 4 நான் சொல்லுவேன், வேற ஏதாவது ரைமிங்கா மாத்து. எனக்கு நிறைய ஐடியா கொடுத்தாரு. ஆமா அடுத்து ஒரு 4 எங்க இவரை ரெஃபர் பண்ணிட்டு நான் பயந்து இருந்தேன். ஐயோ என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ. உண்மைதான், ஃபுல்லா தூங்கல. நான் போய் நைட் 2 மணிக்கு இறங்குறேன். ஃபுல்லா கவுன்சிலிங் கொடுத்துட்டு இருக்காப்ல. கரெக்டா பண்ணிடணும் இல்லைன்னா அவ்வளவுதான், அனுப்பிச்சுனா இது ஒரு சான்ஸ் விட்டா கிடையாது அப்படின்றாரு. காலையில பதட்டத்திலேயே போறேன் கிரவுண்ட்ல. அப்பதான் மேடம் ஃபர்ஸ்ட் டைம்ல பாக்குறேன். பார்த்தோடனே வாங்க திவாகர் அப்படின்னு ரொம்ப கூலா பேசினாங்க. உங்களுக்கு அடுத்து இருக்கும், இன்னைக்கு இருக்காது அப்படின்னு சொல்லி அது நம்ம ஆமா எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட ரொம்ப ஜாலியா இருந்தாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அவங்க அதான் சொன்னல, ஒரு ஃப்ரெண்ட்லியா ஹேண்டில் பண்ணாங்க. ரொம்ப அந்த அளவுக்கு எல்லா ஆர்டிஸ்டையும் ஒரு மதிக்கிற குணம் பண்பு அதெல்லாம் வந்து மேடம்கிட்ட வேற லெவல். அதே மாதிரி தங்கதுரை பத்தியும் சொல்லலாம்ல, ஏன்னா அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வருது, நம்ம கூட ஒருத்தர் இருக்கணும், அதுதாங்க பெரிய விஷயம். ஏன்னா இப்ப நிறைய பேர் யாருமே சொல்ல மாட்டாங்க, நீங்க சினிமால எல்லாரும் பெரிய ஆளா இருக்காங்க, எல்லாம் எங்களோட இருந்து டிராவல் ஆகி போயிருக்காங்க. ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு வரும்போது மறக்காம இது நம்ம ஃப்ரெண்ட்ஸ் பண்ணா நல்லா இருக்கும் ரெஃபர் பண்ணியிருக்காரு. அவன் சொன்னோடனே மேடமும் ஓகேன்னு இருக்காங்க. சரி வர சொல்லுங்க பாப்போம் அப்படின்னும் போது அது உண்மையிலேயே தங்கதுரைக்கு நன்றி சொல்லலாம். உண்மையிலே நான் ரெஃபர் பண்ணிட்டு அப்புறம் கொஞ்சம் பயந்தேன், என்னடா இது நம்ம தெரியலன்னு சொல்லிட்டு போயிடலாமே, தேவையில்லாம நம்ம சொல்லிட்டோம், நாளைக்கு ஸ்பாட்டுக்கு வந்துட்டு என்னங்க இந்த சார்பட்டா பரம்பரையில பண்ண மாதிரி யாரும் பண்ணலையா அப்படின்னு என்ன கேட்டாங்கன்னா ரொம்ப நான் யோசிச்சுட்டு இருந்தேன். ஆனா பட் திவாகர் வந்து வேற லெவல்ல பண்ணிட்டாப்ல, சூப்பரா பண்ணிட்டாப்ல. மேமே வந்து பார்த்துட்டு எனக்கு பர்சனலா தங்கதுரை சூப்பரா பண்ணாரு திவாகர், சிறப்பு கூட சொன்னாங்க, பிரஸ் மீட்ல கூட சொன்னாங்க. ஆமா உண்மையிலேயே அது பெரிய விஷயம் பண்ணிருக்காரு திவாகர். மேடம் சொன்னது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய அங்கீகாரம். அந்த இது மேடம் சொன்னாங்க. அதை தாண்டி அவங்க நிறைய இன்புட்ஸ் கொடுத்தாங்க. இந்த மாதிரி டைலாக் போட்டா நல்லா இருக்கும், ஃப்ரீடம் கொடுத்தாங்க. நான் என்ன வேணாலும் பேசுவேன். தங்கதுரை இடையில வந்து சொல்லுவார் கிரவுண்ட்ல மேட்ச் நடக்கும்போது, மாப்பிள்ள இதை போடு அதை போடு. நிறைய இவர் பேர் வந்து பாலு, மாப்பிள்ள பேர் பாலு. பாலு ஒரு பால கூட அடிக்க மாட்டாரு இந்த பாலு அப்படின்னு உழுந்து சரி இவர் வந்து சொல்லிட்டு போவாரு அடிக்கடி. என்ன கூட்டு பாசிட்டிவா பேசுறாங்க, ரெஃபர் பண்ண எண்ணிய பாலு ஒரு பால கூட அடிக்க மாட்டாரு. அந்த மாதிரி ஏதாவது இன்புட் கொடுத்துட்டே இருப்பாங்க. அதை தாண்டி அவரு அப்புறம் நம்ம கேமராமேன் சார் விஷ்ணு சார் அவரும் வந்து நிறைய இந்த இடத்துல இது போடுங்க அது போடுங்க அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை இன்புட் பண்ணி செதுக்கிட்டாங்க உண்மையிலே. அது வந்து இந்த படத்தோட ரைட்டர் வந்து அவர் தான். ஆமா விஷ்ணு ரங்கசாமி சார் தான் ரைட்டரு. ரொம்ப ஒரு சூப்பரான கதை, நல்ல ஒரு படம், ஃபேமிலியோட பார்க்க வேண்டிய படம். அதே மாதிரி அண்ணன் சார்பேட்டால வந்து கமெண்ட்ரி பண்ணிருப்பாரு, நீங்க கமெண்ட்ரி இல்ல அது ரெஃபரன்ஸ் அதான் சொன்னாரு, மாப்பிள்ள அந்த மாதிரி இருக்கணும் அப்படின்னாரு. நிறைய ஒரு எனர்ஜி கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ஃப்ரீயா விட்டாரு. அதுக்கப்புறம் ஓகே இல்ல புடிச்சாப்ல. ஆமா புடிச்சாப்ல நல்ல ஒரு எல்லாருமே அதை பிடிச்சா இவரை பைத்தியம் பிடிச்சிருக்கு அது வருஷம். பட் நல்ல சூப்பரா பண்ணிட்டாப்ல, நல்லா வந்துச்சு, எல்லாருமே பிடிச்சிச்சு. ஆமா அந்த மேட்சும் ஒரு பிரம்மாண்டமா இருக்கும். அந்த 2 மேட்சும் ஹைலைட்டா இருக்கும். இது பெரிய விஷயம் என்னன்னா தலைவர் இருப்பார் அந்த மேட்ச்ல. தலைவர் தான் தொடங்கி வைப்பார். தலைவர் தான் அந்த போட்டியை தொடங்கி வைப்பாரு. விறுவிறுப்பா போகும்.
ஆனா இந்த மூமெண்ட் எனக்கு ஃப்ரீஸ் பண்ணணும்னு ஆசை. இதுமே விஜய் சேதுபதி அண்ணா அவங்க ஃப்ரெண்ட்ஸ் அவங்க தெரிஞ்சவங்க எல்லாம் கன்னத்துல முத்தம் கொடுத்து, ஆமா ஆமா. இப்ப வந்து நீங்க அவரு கன்னத்துல முத்தம் கொடுத்து அவரு உங்க கன்னத்துல முத்தம் கன்னத்தில் முத்தமிட்டாயா? ஏன்னா நீங்க ஒரு ஹெல்ப் பண்ணிருக்கீங்க அண்ணனுக்கு, அண்ணன் இதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு ஹெல்ப் பண்ணிருப்பாரு. ஆனா இது வரைக்கும் நீங்க 2 பேரும் தேங்க்ஸ் சொல்லியே இருந்திருக்க மாட்டீங்க. ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு ஒரு மூமெண்ட், அந்த மூமெண்ட் இப்ப நம்ம யாரா இவன் குடலாம், நீ குடலாம் அங்க ஒரு முத்தத்தை குடலாம். இல்ல அவரு நான் முத்தம் குத்துருவேன் அவரு, ஆனா என் கண்ணத்துல கொடுக்க மாட்டாரு. கொடுக்குறேன். அவர் முத்தம் கொடுத்தா பெரிய கண்ணத்தை தான் கொடுப்பாரு. கொடுக்குற நட்பு இந்த இடத்த நம்ம ஃப்ரீஸ் பண்ணணும்னு ஆசைப்படுறோம். ஓகே அப்புறம் விஜய் சேதுபதி அன்பு முத்தங்கள் அவ்வளவுதான். சூப்பர். எனக்கு இந்த மூமெண்ட்ல நம்ம இருக்கோம் நினைக்கும் உண்மைதான், உண்மையிலே பெரிய விஷயம். லால் சலாம் அப்படின்னு வரும்போது ரிலீஸ்க்கு முன்னாடி என்ன ஒரு இது இருந்ததுன்னா, படத்துல ஒரு சில சீன்லாம் டிலீட் ஆயிடுச்சு. கேட்குற ஆடியன்ஸ் நமக்கு ஒரு மாதிரி பயமா இருக்கு. ஒரு ஆக்டரா அப்படி ஒரு கேள்வி கேட்கும் போது இல்ல கேள்வி படும் போது அது எப்படி இருந்தது? எனக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. ஏன்னா வேற ஒரு படம் ஷூட்டிங் போக வேண்டியது, அந்த நேரத்துல திரும்ப டெலிட்னா அப்ப திருப்பி ஷூட்டிங் பண்ணுவாங்க. ஐயோ என்ன பண்றது, அது தாண்டி வேற ரொம்ப சீன்லாம் ரொம்ப அருமையா வந்திருக்கு. நல்லா திருப்பி ரீக்ரியேட் பண்ணணுமே, அந்த ஃபீலை கொண்டு வரணுமே, அதெல்லாம் வேற இருக்கு. அப்புறம் ஹீரோ கேர் ஸ்டைலு கண்டிப்பா எல்லாம் படம் முடிஞ்ச எல்லாமே நார்மலா அடுத்த படத்துக்கு போயிடுவாங்கல்ல, வேற லுக்கு ரெடி ஆயிடும். வேற லுக்கு அந்த நேரத்துல பார்த்து திடீர்னு இப்படி சொல்லிட்டாங்க. அது ரொம்ப அப்படியே அன்னைக்கு ஒரு நாள் ஃபுல்லா மனசு கஷ்டமா இருந்துச்சு. இது இல்லைன்னா பொங்கலுக்கு வந்திருக்கும் படம் முன்னாடி வந்து நான் ரொம்ப வருத்தப்படுவேன். இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும். ஒரு வாரமா ஒரு வருத்தத்துல இருந்தேன். உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு பதட்டம் தான். ஏன்னா நம்ம பண்ணியிருக்கோம், என்ன ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியாது. அது பெரிய ஒரு மன உளைச்சல் மாதிரி ஆகிப்போச்சு. ரைட்டு. அதே மாதிரி இப்போ படம் ஓவராலா எல்லாம் ரெடி ஆகி கண்டிப்பா படம் ஹிட் அப்படின்ற ரேஞ்சில் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் சூப்பர் ஸ்டாரோடைய கேமியோவை 1 hour எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு நியூஸ் தான் கேட்கிறோம். அதை கேட்கும்போது எப்படி இருக்கு? ஏன்னா இதுக்கு முன்னாடி ஒரு 30 minutes தான் வருவாருன்ற மாதிரி ஒரு டாக் இருந்தது. இப்போ பிரேக் பண்ணி இது 1 hour அப்படின்னு ஆரம்பிங்க. அதை கேட்கும் போது உண்மையிலே பொங்கல் அன்னைக்கே தீபாவளி வந்து அப்படின்னு அந்த மாதிரி ஒரு ஹாப்பி ஆயிடுச்சு. அடடா டபுள் டமாக்கா தான். ஏன்னா சார் வந்து சூப்பர் ஸ்டார்னால அதுக்கே ஒரு மாசம் இருக்கும். இப்போ டிக்கெட்லாம் வந்து எல்லாம் பிளாக் ஆயிடுச்சு, ஃபுல் பண்ணிட்டாங்க. எல்லா டிக்கெட்டும் ஹவுஸ்ஃபுல்லா போயிட்டு இருக்கு. அந்த அது மாதிரி கேள்விப்பட்டு நினைச்சேன், அப்பா அப்ப வேற லெவலில் படம் எங்கேயோ போயிடுடா, மாசு ஓப்பனிங்கே மாசம் நினைச்சேன். அதே மாதிரி சாரும் வந்து ஃபர்ஸ்ட் ஹாப்லயும் இருக்காரு, செகண்ட் ஹாப்லயும் இருக்காரு, படம் உள்ள வராரு. படமே வந்து ஒரு ஃபேமிலியோட குடும்பத்தோட வந்து ஜாலியா பாக்குற படமா இருக்கும். ஆனா இப்ப என்ன பண்றாங்கன்னா ஒரு பிராங்க் கால் பண்ணலாம் யாருக்காவது நம்ம டீம்ல இருந்து, இவரு நாஜில நாகோ யாருக்காவது போன் பண்ணி இந்த மாதிரி நம்ம வந்து இல்ல பிராங்க் கால் ஆல்ரெடி ராமர் கால் பண்ணிருக்காரு, அவருக்கே போட்டு பெரிய பாக்க போடு ராமரா நம்பர் போட்டுனா. ஹலோ, நான் மேனேஜர் பிரவீன் பேசுறேன். ராமர் சாருங்களா? சார், ஜீவா சாரோட படம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். அதுல ஒரு கேரக்டர் இருக்கு. டீம் உங்களை தான் ரெஃபர் பண்றாங்க, நீங்க பண்ணா நல்லா இருக்கும். சரி, அதான் உங்களுடைய டேட்ஸ் அவைலபிலிட்டி எப்படி இருக்கு? ஏன்னா அடுத்த மாசத்துல இருந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ற மாதிரி இருக்கும். அதான் சார், நீங்க அடுத்த மாசம் ஃப்ரீயா இருக்கீங்களா? சார் ஒரு 15ஆம் தேதியில இருந்து 20ஆம் தேதிக்குள்ள இருக்குங்க சார். ஒரு 5 நாள் தான். ஆமா ஆமா உங்களுக்கு தான் சார், உங்களுக்கு 5 நாள் தான் ஷூட்டு. அதுதான் நான் சொல்றேன். அதுல ஒரு ஏற்ற இறக்கமா ஒரு 3 நாளுக்குள்ளே முடிச்சிடும் வாய்ப்பு இருக்கு. உங்களுக்கு வந்து ஒரு போஸ்ட்மேன் ரோல் சார். அதுல வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு லெட்டர்ஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆனா நீங்க வந்து ஒரு லெட்டர் ஊர் மக்கள்கிட்ட கொடுக்குறீங்கன்னா அவங்க யாருமே வாங்க மாட்டாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த லெட்டர்ல எழுதி இருக்கு, இந்த லெட்டர் வந்து எருமைக்கு எதிர் வீட்டுக்காரனுக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னு. இது உங்களுக்கு எருமைக்கு எதிர் வீட்டுக்காரனுக்கு தான் கொடுக்கணும் அப்படின்னு. அது உங்களுக்கு தெரியாது. எல்லாருமே அந்த லெட்டரை பார்த்து படிச்சு ஷாக் ஆகுறாங்க, உங்களுக்கு கூட அடிக்கிறாங்க, திட்டுறாங்க. உங்களுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. என்னடா இது இப்படி பண்ணிருக்காங்களே மக்கள்லாம் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில தான் தெரிய வருது. ஒரு நாள் நீங்களே ஒரு மாதிரி டென்ஷன் ஆகி இந்த லெட்டர்லாம் நம்ம படிச்சிடலாம்னு சொல்லிட்டு படிக்கும் போது பாக்குறீங்க, எருமை எதிர் வீட்டுக்காரன்னு சொல்லிட்டு அதுல போட்டிருக்கு. அதுக்கப்புறமா தான் தெரியுது எருமை எதிர் வீடே உங்க வீடு தான் அப்படின்னு. சார் கேக்குதுங்களா? ஹலோ,
சார் அதான் சார் பேமெண்ட் என்னன்றது கேட்கலாம் அப்படின்னு தான். பிராங்க்லாம் பேமெண்ட் வாங்க மாட்டேங்கிறாரு. ஃப்ரீயாவே பண்றீங்க சார். ஹலோ ஹலோ சார், சொல்லுங்க. இப்ப எருமைக்கு எதிர் வீட்டுக்காரெல்லாம் பன்னிக்கு பக்கத்து வீட்டுக்காரன்னு ஒரு கதை இருக்கு, பண்றீங்களா சார்? இல்ல சார், பன்னிக்கு பக்கத்து வீட்டுக்காரன்றதை விட சொல்லுங்க, வரலையா ரைமிங்க எதுவும்? டைமிங் வரல. எருமைக்கு எதிர் வீடுன்ற பன்னிக்கு பக்கத்து வீடு கரெக்டா இருக்கு சார். அது கரெக்டா இருக்கு. இல்லைன்னா 2 பேர் வீட்டுக்கு கொடுக்கணும். எருமைக்கு எதிர் வீட்டுக்காரனுக்கும் பன்னிக்கு பக்கத்து வீட்டுக்காரனுக்கும் கொடுக்கணும். ஓகே, அப்பவே உங்களுக்கு ப்ரொமோஷன்ன்ற மாதிரி பண்ணிக்கலாம் சார். அப்படி பண்ணிட்டோம்னா நல்லா இருக்கும். முதலைக்கு முதல் வீட்டுக்காரன், எருமைக்கு எதிர் வீட்டுக்காரன், பன்னிக்கு பக்கத்து வீட்டுக்காரன். ஆகா 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 ஆகா, சிறப்பு சார். ஒரு நிமிஷம். சிங்கத்துக்கு சின்ன வீட்டுக்காரன், சிங்கத்துக்கு சின்ன வீட்டுக்காரன், அந்த மாதிரி எப்படியே டைமிங்கா போயிட்டே இருந்தா நல்லா இருக்கும் சார். அது ஏன்னா ஊர் மக்களுக்கு போய் நம்ம படிச்சு காட்டணும். தனியா பேசிக்கிட்டே இருங்க சார். பேமெண்ட் என்னன்னு சொன்னீங்கன்னா முடிச்சிடலாம் சார் பேசி. பேமெண்டா? ஆமா சார் பேமெண்ட் இல்ல, பேமெண்ட் அப்புறம் சொல்றா, இப்ப முடிச்சிடலாம் சரிங்களா? ஓகே ஓகே சார். அந்த நகைச்சுவைகளை வச்சு கண்டுபிடிச்சாங்க. நீங்க மைமா டிஸ் பண்ணா கூட அது நீங்க தான் மைம் பண்ணாலே கண்டுபிடிச்சிடலாம். வாயை திறக்க வேண்டியதில்ல. ஐயா இல்லைங்க, இங்க ஒரு இன்டர்வியூ வந்தாங்க ஐயா, ஒரு பிராங்க் கால் சொன்னாங்க, அதாங்க போட்டோம். சாரிங்க. இல்ல, நீ சொல்லு, ஒரு இன்டர்வியூ இருக்குன்னு சொன்னா நீ முதல்ல வர சொல்லிட்டு சொல்லாம இருந்தா கூட நான் எல்லாரும் கூட கேமரோட ஏத்தி கேட்டிருப்பேன். ஓகே ஓகே, நன்றி நன்றி நன்றிங்கய்யா, நன்றிங்கய்யா. ஓகே, நன்றி நன்றி, வாழ்த்துக்கள். ஓவராலா லால் சலாம் வந்து டெஃபினட்டா ஹிட் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதை தாண்டி உங்களுக்கு லால் சலாம்ல இந்த ஒரு அனுபவம் மறக்கவே முடியாது. என் வாழ்க்கையில ரொம்ப நினைவு ஊட்டிகிட்டே இருக்கும். இந்த லால் சலாம் ஞாபகம் வரும்போது அது என்னன்றதை 2 பேரும் ஷேர் பண்ணுங்க. அதான் மாப்பிள்ள சொல்றீங்க. சொல்லு. லால் சலாம் அப்படின்னாலே ரஜினி சார் தான் வந்து கண்ணு முன்னாடி நிற்பாரு. ரஜினி சாரை வந்து நம்மலாம் பார்த்து சின்ன வயசுலேருந்து ஃபேன், அவரோட ஃபேனு. ஸ்கூல்லலாம் பார்த்தீங்கன்னா ராஜா சின்ன ரோஜான்னு படம் போடுவாங்க, ஸ்கூல்லேயே போடுவாங்க. அந்த படம் பார்த்ததுலேருந்தே நான் சொல்ல ராஜா சின்ன ரோஜா ஓடு அப்படி கூப்பிட்டு போவார். அது ரொம்ப ஒரு நல்ல மெசேஜ். ஆனால் ஸ்கூல்லேயே அந்த படம் போடுவாங்க, அந்த படம் போட்டு எல்லாரையும் கூப்பிட்டு போவாங்க. அப்போ அதுலேருந்தே ஃபேனு. அப்போ ரஜினி சார் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாரோட வீட்டு கண்ணாடியிலலாம் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, ரஜினி சார் ஃபோட்டோ ஒட்டியிருப்பாங்க. ஒரு பழைய பீரோ இருந்தாலும் ஒரு ஃபோட்டோ இருக்கும். இந்த மாதிரி எங்கே போனாலும் எல்லா வீடுகள்லேயும் சகலமாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பர் ஸ்டார். அவரை வந்து நம்ம ஒரு எதிர்பார்ப்போம், அவரை வந்து நம்ம பார்ப்போம், அவர் படத்தில் நம்ம இருப்போம், அவர் பக்கத்தில் நம்ம நிற்போம் அப்படின்றதே ஒரு பெரிய பிரமிப்பு. அது மறக்கவே முடியாது. இந்த படம் வந்து என்னுடைய லைஃப்ல ஒரு மிகப்பெரிய கிஃப்ட், காட் கிஃப்ட் அப்படின்னு சொல்லலாம். இல்லை, அவர் சொன்ன மாதிரி தான் சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினி சார் ஒரு 4 தலைமுறையாக வந்து ரசிகர்களை வந்து கட்டி போட்டு வச்சிருக்காரு. அது இல்லாமல் உலகம் முழுவதும் வந்து பார்த்தீங்கன்னா ஜப்பான், வெளிநாடுகள் வரைக்கும் அவரோட ரீச். ஒரு இந்தியன் சூப்பர் ஸ்டார் அவர் படத்தில் நடிக்கிறது ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ் ஆனது. அது இல்லாமல் சூப்பர் ஸ்டாரோட மகள் ஐஸ்வர்யா மேம், அவர் 2 பேரும் ஒரே படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா அப்பாவும் ஒர்க் பண்ணுறாங்க, பொண்ணும் ஒர்க் பண்ணுறாங்க. ஸோ அவங்க படத்தில் நம்ம ஒர்க் பண்ணுற போது ரொம்ப ரொம்ப ஹாப்பி. அது இல்லாமல் நம்ம விஷ்ணு விஷால் பிரதரு, விக்ராந்த் பிரதர், அவர் ஒரு வெர்சடைல் ஆக்டரு, இவர் ஒரு ப்ராமிசிங் ஆக்டர் விக்ராந்த் பிரதரு. அவங்க 2 பேரும் நல்ல நண்பர்கள். எனக்கு அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப் ரொம்ப பிடிச்சிருந்து. அது இல்லாமல் நம்ம ரைட்டரு விஷ்ணு ரங்கசாமி சார், அவர் ரைட்டிங்கே ரொம்ப பிடிக்கும் எனக்கு. சூப்பராக அவரே கேமரா வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க படமே. ஸோ பிப்ரவரி 9 படம் ரிலீஸ் ஆகுது. அதுக்காக வெயிட் பண்ணுறோம். நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸு. சினிமாவில் நம்ம இவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணிட்டு வந்திருக்கோம், நிறைய ஒரு 20 படங்கள் நடிச்சிருக்கோம். அதில் லால் சலாம் வந்து ஒரு முக்கியமான படம் இருக்குது. கண்டிப்பா. ஆனா சார்பேட்டா 2 ஒரு 100 கோடி ரூபாய்க்கு ரெடி ஆக போகுதுன்றாங்க. கேட்கும் போதே அவ்வளவு மகிழ்ச்சியா இருக்கு. ஒரு ஃபேன் பாயா கண்டிப்பா நான் வெயிட் பண்றேன். அண்ணனுடைய ஸ்பீச் ஒன்று இருக்கும். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. உங்களுக்கு எவ்வளவு சந்தோஷமா இருந்தா அது கேட்டவொடனே உங்களுக்கு எப்படி? ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. சார்பேட்டா 2 வந்து போயிட்டு இருக்கு வேலைகள்லாம். கண்டிப்பா அது அனௌன்ஸ்மெண்ட் வரும், அப்போ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். சூப்பர். ஆனா அடுத்தடுத்த லைனப்ஸ் உங்களுக்கு என்னென்ன இருக்கு? அடுத்து நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இப்போ பிரபுதேவா சார் கூட ஜல்சா, அப்புறம் நம்ம பிரபுதேவா சார் கூட ஜல்சா, மிர்ச்சி சிவா கூட சலூனு, அர்ஜுன் சார் கூட சலூனு. ஆமா, அவரோட வெறும் சலூனு. இது சிங்கப்பூர் சலூனு, இது நம்ம ஊர் லோக்கல் சலூன். மிர்ச்சி சிவா சார் கூட சலூனு. அது இல்லாம அர்ஜுன் சார் கூட தீயவர்களுக்குள்ளே நடுங்க, அன்சிகா மத்தோனி அவங்க படம் கார்டியனு, அப்புறம் இன்னும் நிறைய நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். இருக்கு புதுசா பிரபு சாரு வெற்றி, 8 துடாக்கள் வெற்றி, அவங்க கூட ஒரு படம் பண்றேன்.
அப்படியே லைனா இருக்கு, படங்கள் இருக்கு. வேற லெவல். ஆனா நீங்க நான் இப்பதான் ஆரம்பிச்சிருக்கேன், அடுத்தடுத்து தொடர்ந்து. இல்ல இனிமேல் ஒரு நிறைய படங்கள் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். அடுத்த இன்டர்வியூ சொல்லுறோம். கண்டிப்பா எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். கண்டிப்பா லால் சொல்லலாம் முடிய சக்சஸ் மீட்ல கண்டிப்பா. தேங்க்யூ நன்றி, நன்றி. நன்றி. தேங்க்யூ.